ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல குறிப்பிட்ட ஒரு யூடியூப் சேனல் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புதுசா ஏதாவது ஒரு டிவைஸ் வாங்குறோம், அதாவது ஒரு மொபைலோ பிசியோ இல்லைன்னா லேப்டாப்போ ஏதாவது ஒன்று வாங்குறோம் புதுசா. இந்த ஒரு பழைய டிவைஸ்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் சேனல்ல புது டிவைஸ்க்கு புதுசா நம்ம வாங்கியிருக்கிற அந்த பிசியோ லேப்டாப்போ இல்லைன்னா மொபைலுக்கோ நம்ம எப்படி வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான விஷயம் தான். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அக்கௌண்ட் நம்ம வந்து இதுல வந்து சைன்இன் பண்ணணும். நம்மளுடைய நியூ டிவைஸ்ல வந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ண உடனே இதுல வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பழைய டிவைஸ் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு அதுவும் தேவை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அதை வந்து அப்படியே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்கா நம்ம என்னென்ன பண்ணணும் இதை வந்து பண்றதுக்கு அப்படிங்கிறத நம்ம மொபைல்லையும் எப்படி பண்றது, அதே மாதிரி நம்ம வந்து லேப்டாப்லையும் எப்படி பண்றது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல நான் வந்து டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ எல்லாருமே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்ததால இந்த ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இதை பத்தி தான் இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நீங்கள் எப்போவுமே வந்து பழைய டிவைஸில் நீங்கள் ஏற்கனவே பழைய டிவைஸில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூடியூப் சேனலுடைய மெயில் ஐடியை உடனே வந்து ரிமூவ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் வந்து அதில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நியூ டிவைஸில் வந்து நீங்கள் லாகின் பண்ண உடனே இதில் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில், அதாவது அந்த பழைய டிவைஸில் வந்து என்னுடைய மெயில் ஐடி வந்து இருக்க வேண்டாம், நான் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு அது விற்க போகிறேன், இல்லை அது வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஒரு டிவைஸில் இருந்து அந்த ஒரு மெயில் ஐடியை நீங்கள் எடுத்துடலாம். அதில் வேற எதுவும் வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஸோ நியூ டிவைஸில் நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒன் டிவைஸ்லயாவது லாகின்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது எப்பவுமே உங்ககிட்டயே இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பேசிக்கா வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவில் நம்ம சொல்லக்கூடியது ஜஸ்ட் டிவைஸில் நம்மளுடைய மெயில் ஐடியை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுக்கடுத்தது இன்னொரு டிவைஸில் எப்படி ப்ராப்பராக லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தானே தவிர்த்து மொத்தமாக ரிமூவ் பண்ணுற மாதிரியான விஷயங்களோ இல்லைனா வேற எதுவும் மெயில் ஐடியை டெலிட் பண்ணுற மாதிரியோ நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறதுல. ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஜஸ்ட் வந்து மூவ் பண்ணுறோம், இது மட்டும் தான் விஷயம். கைஸ் இப்போ வந்து குறிப்பிட்டு வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்மளுடைய மெயில் ஐடியை ஒரு யூடியூப் சேனலை வந்து அப்படியே நம்ம வந்து நியூ டிவைஸ்க்கு மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஒரு டிவைஸில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ரெண்டுத்தையுமே வந்து நான் ஒரே ஒரு லேப்டாப் ஒரே ஒரு மொபைலில் மட்டும் தான் பண்ண போகிறேன். பட் உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ சின்ன ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். கைஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் மொபைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஜஸ்ட்டு வந்து மொபைலில் நீங்கள் கூகுள்குள்ளே போய்க்கோங்க. பிசியில் பண்ணும்போது இதே சேம் மெத்தடில் தான் இருக்கும். மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் அக்கௌண்ட் ஆப் இருக்கும். அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நான் காட்ட மாட்டேன், மெயில் ஐடிஸ் ஃபார் ப்ரைவசி. ஸோ அதில் ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஜஸ்ட்டு கூகுள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனையும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரீடைரக்ட் ஆகும். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு செக்கிங் இன்ஃபோ அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் ஆர் ஃபோன்னு கேட்கும். அதில் இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் குறிப்பிட்டு உங்களுடைய சேனலுடைய இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ராஜா டெக் சேனல் அப்படிங்கிற என்னுடைய பிஸ்னஸ் குவாரிஸ்க்கான அந்த ஒரு மெயில் ஐடியை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு டெமோக்காகி அப்படிங்கிறதால உங்களுக்கு வந்து இதை கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டை முடிச்சதுக்கப்புறம் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருந்தால் அதையும் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ சென்டுங்கிறத கொடுத்து கரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஐ அக்ரி அப்படிங்கிறத கொடுத்து அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கூகுளில் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நியூ டிவைஸில் ஒரு டிவைஸில் பண்ணும்போது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புதுசாக பண்ணும்போது ஜஸ்ட் வந்து ஆட் அக்கௌண்ட்னு இருக்கும். அதுவே நீங்கள் எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூகுள்னு வந்துடும். பேக்கில் நீங்கள் வந்துக்கலாம். பேக்கில் வந்துட்டு மறுபடியும் கூகுளில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிரும். ஸோ இதுதான் சிம்பிளான மெத்தட். நீங்கள் வந்து மொபைலில் பண்ணும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. அது போக அதை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா ஜஸ்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ்லேயே போய்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் அக்கௌண்ட் அண்ட் சிங்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுவும் சம் ப்ரைவசி காரணமாக நான் வந்து சில விஷயங்கள் எல்லாமே பிளர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் ஜஸ்ட் வந்து அக்கௌண்ட் அண்ட் சிங்கிறதுக்குள்ளே போனோடனே கூகுளை கிளிக் பண்ணால் அதில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே இருக்கும். மெயில் ஐடிஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான மெயில் ஐடிஸில் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட சேனல் மெயில் ஐடி நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிற சேனல் மெயில் ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மோர் ஆப்ஷன் பாட்டமில் இருக்கும். ஸோ அந்த மோர் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ரிமூவ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக சிங்க் நவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிமூவ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். அதுக்கு அடுத்து தான் நம்ம டெஸ்க்டாப் அப்படின்னு வரும்போது டெஸ்க்டாப்பில் ஜஸ்ட் வந்து கூகுள்குள்ளே போகணும். ஸோ நான் இப்போ வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து கூகுள்குள்ளே நம்ம வந்து போகணும். அதனால் கூகுள் அப்படின்னு சொல்லி நான் க்ரோமில் சர்ச்
பண்ணுறேன். சர்ச் பண்ணதுக்கப்புறம் www.google.com அப்படின்னு வரும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம ஜஸ்ட் என்டர் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ரைட் சைடில் டாப்பில் வந்து சைன்இன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி மெயில் ஐடி கேட்கும். ஸோ இதில் உங்களுடைய மெயில் ஐடியை கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி லேப்டாப் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேசிக்காக உங்களுடைய மெயில் ஐடி, அதாவது உங்களுடைய சேனல் மெயில் ஐடியை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் மொபைலில் பண்ணுற மாதிரியான நார்மல் விஷயங்கள் எல்லாமே தான் இதுலேயும் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய வந்து இந்த மாதிரி google.comக்குள்ளே போய்க்கணும். அப்படி இல்லைனா யூடியூப் இல்லைனா ஜிமெயில் ஐடி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூகுள் சர்வீசஸில் கூட நீங்கள் போய் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கூகுள்குள்ளேயே டேரெக்டாக போய் உங்களுக்கு வந்து பேசிக்காக எப்படி பண்ணணுங்கிறத சொல்லி காட்டுறேன். ஜஸ்ட் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சோடனே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து வந்துடும். ஸோ கரெக்டாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து உங்களுடைய புது டிவைஸில் வந்து சைன்இன் பண்ணிடலாம். இந்த மாதிரி அதாவது ஒரு பிசி இல்லைனா லேப்டாப்பில் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா சைன் அவுட், அதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பழைய டிவைஸ் இந்த லேப்டாப் அப்படிங்கிற ஒரு விதத்தில் நீங்கள் சைன் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ சைன் அவுட் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சைன்இன் அப்படிங்கிற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடும். நான் இப்போ ஜஸ்ட் வந்து பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சைன் அவுட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து மறுபடியும் சைன்இன் அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து நீங்கள் சைன்இன் அப்படிங்கிறத கொடுத்து தான் நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க. ஸோ அகைன் நீங்கள் வந்து சைன்இன்கிறத கொடுங்க. கொடுத்த உடனே உங்களோட அக்கௌண்ட் அதில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ரிமூவ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி மைனஸ் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் பாப்பப் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமூவ் பண்ணி நான் வந்து காட்டுறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் அனதர் அக்கௌண்ட்னா அதுலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அனதர் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரிமூவ் அக்கௌண்ட் அந்த கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த மைனஸ் சிம்பிள் வந்துடும். ஸோ அதை மைனஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிமூவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்து முடிச்சோடனே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை கொடுக்குற மாதிரி மறுபடியும் பேஜ் வந்து வரும். ஸோ இவ்வளோ தான் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப் டு எண்ட் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ கைஸ் இவ்வளோ தான் இந்த ஒரு வீடியோ குறிப்பிட்டு வந்து இதுக்காக தான் மேக் பண்ணேன். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு யூடியூப் சேனலில் எப்படி புது டிவைஸ்க்கு நம்ம வந்து லாகின் பண்ணுறது, புது டிவைஸ்க்கு எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஓல்டு டிவைஸில் அந்த ஒரு அக்கௌண்ட் தேவையில்லைன்னு சொன்னால் அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். பிசியாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுடைய மொபைலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம வந்து பேசிக்காக லேப்டாப் அண்ட் மொபைலில் நம்ம பேசிக்காக வந்து ஃபுல் டியூட்டோரியலும் கவர் பண்ணிட்டோம். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் அகைன் இந்த ஒரு வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அது போக ஏதாவது சின்ன சின்ன இடத்துல கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஏதாவது இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துக்குமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறதா என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.